ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு கேபிஆர் ரியல் எஸ்டேட் சேனல். நான் தான் உங்கள் மிஸ்டர் பரத் விலாக்ஸ். இன்று விற்பனைக்கு வந்துள்ள இடம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விவசாய இடம் தாங்க சேல்ஸுக்கு வந்திருக்கு. அதுவும் தார் ரோட் டச்சிலே பார்த்தீங்கன்னா கம்மியான பட்ஜெட்டில் சேல்ஸுக்கு வந்திருக்குங்க. இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மட்டும்தான், முழுமையாக பார்த்தீங்கன்னா தான் இந்த லேண்டோட ஃபுல் டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சிக்க முடியுங்க. லேண்ட் வந்து எந்த லொக்கேஷனில் இருக்குது, எவ்வளோ ப்ரைஸ் சொல்லியிருக்காங்க, சிங்கிள் ஓனரா, நஞ்சையா புஞ்சையா, கிணறு போர் சர்வீஸ் இருக்கா, எல்லாமே டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாங்க. நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் முறையாக வரீங்கன்னா, நம்ம சேனல் வீடியோவை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மட்டும்தான் நான் அப்லோட் பண்ணக்கூடிய, போஸ்ட் பண்ணக்கூடிய, பதிவு பண்ணக்கூடிய எந்த ஒரு சேல்ஸ் வீடியோனாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் மெசேஜாக வருங்க. அதை பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா நம்ம சைட் விசிட் பார்த்துட்டு அப்புறம் டைரெக்ட் ஓனர்கிட்டயே பேசி லேண்டு வந்து ஈஸியாக கம்மி பண்ணி வாங்கிக்கலாங்க. ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மேபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லைனா கூட அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஃபார் லேண்ட் பையிங் அண்ட் சேலிங், ஃபார் ப்ரொமோஷன், ப்ரொமோட்டிங் யுவர் லேண்ட், ப்ரொமோட்டிங் யுவர் சைட்ஸ், கான்டாக்ட் மை நம்பர், கால் மை நம்பர். குறைந்த விலையில் நல்ல நிலங்கள் வாங்க, சிறந்த முறையில் உங்கள் நிலத்தை விற்க எங்களை தொடர்பு கொள்ளவும். நம்ம லேண்ட் பையிங் அண்ட் சேலிங் ரெண்டுமே தாங்க பண்ணுறோம். பை பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள். ஒரு கம்மியான பட்ஜெட்டில் நல்ல லேண்டாக பார்த்து வாங்கி தரோங்க. இல்லை சேல் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் உங்கள் லேண்டை வந்து ரொம்ப வருஷமாக, ரொம்ப மாதமாக நீங்கள் சேல்ஸ் பண்ணணும்னு நினச்சி சேல் ஆகாமே அப்படி இருக்குன்னா கண்டிப்பாக ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பார்த்து ஒரு பெஸ்ட்டு நல்ல ப்ரைஸுக்கு சீக்கிரமாக சேல்ஸ் பண்ணி தரோங்க. ஸோ காமிச்சிருக்கேன் பாருங்கள், லேண்டு வந்து உங்களுக்கு ஃபுல்லாக மெஷர்மெண்ட் பண்ணி அவங்களே வந்து பவுண்ட்ரிக்கு கல் போட்டு வச்சுருக்காங்க. அவங்களே அளந்து விவோ சர்வேரை வச்சு அளந்து கல் போட்டு பவுண்ட்ரி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மெஷர்மெண்ட் பண்ணி கல் போட்டு வச்சுருக்காங்க. ரோடு வந்து சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, தார் ரோடு ஃபுல்லாக வந்து உங்களுக்கு ஜல்லி கொட்டி மெரிச்சு வச்சுட்டாங்க. இன்னும் தார் ரோடு மட்டும்தாங்க போடணும். கண்டிப்பாக வந்து இன்னும் மேக்ஸிமம் 3 to 4 மந்த்தில் பார்த்தீங்கன்னா தார் ரோடு போட்டுருவாங்க. கவர்மெண்ட்டு பஞ்சாயத்து ரோடுங்க, உங்களுக்கு எஃப்எம்டி ரோடு, பஞ்சாயத்து ரோடு, பொது ரோடுங்க. இந்த ரோடு வந்து பார்த்தீங்கன்னா எஃப்எம்டிலேயே வந்து இருக்குது. உங்களுக்கு ரோடோட வித்து பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய ரோடு தான். ஸோ ரோடு இன்னும் மேக்ஸிமம் நான் சொன்ன மாதிரி ஒரு 3 to 4 மாதத்துக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து தார் ரோடு வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க. ஜல்லி கொட்டி மெரிச்சு வச்சுட்டாங்க. இந்த லேண்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்ம் லேண்டுங்க, ஒரு நல்ல அருமையான சூப்பரான நிலங்க. லேண்டு வந்து எந்த லொக்கேஷனில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சென்னை தாம்பரத்துலேருந்து வரீங்கன்னா இந்த லேண்டுக்கு ஒரு 1.25 மணி நேரம் to 1.5 மணி நேரத்துலேயே நீங்கள் தாம்பரத்துலேருந்து இந்த லேண்டுக்கு ரீச் ஆகிடலாங்க. செங்கல்பேட்டிலேருந்து வரீங்கன்னா ஒரு 45 மினிட்ஸ்லேருந்து ஒரு 1 ஹவருக்குள்ளேயே நீங்கள் செங்கல்பேட்டிலேருந்து இந்த லேண்டுக்கு ரீச் ஆகிடலாங்க. மேல்மருவத்தூர்லேருந்து இந்த சைட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 20 to 25 மினிட்ஸில் நீங்கள் மேல்மருவத்தூர்லேருந்து இந்த சைட்டுக்கு வந்து ரீச் ஆகிடலாங்க. செங்கல்பேட்டிலேருந்து இந்த சைட்டுக்கு பார்த்தீங்கன்னா 56 கிலோமீட்டர் வருங்க. தாம்பரத்துலேருந்து இந்த சைட்டுக்கு பார்த்தீங்கன்னா 82 கிலோமீட்டர் வருங்க, 82 கிலோமீட்டர் வரும். மேல்மருவத்தூர்லேருந்து இந்த சைட்டுக்கு பார்த்தீங்கன்னா 32 கிலோமீட்டர் வருங்க உங்களுக்கு. ஸோ காமிச்சிருக்கேன் பாருங்கள், அந்த வரப்பு பைப்பும் வந்து நம்மளோட பவுண்ட்ரி தாங்க. அந்த வரப்பில் இருந்தால் நம்ம லேண்டு ஸ்டார்ட் ஆகுது. அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி ஒரே பவுண்ட்ரிங்க உங்களுக்கு. கிளியர் டாக்குமெண்ட்டோடு இருக்குது, எந்த ஒரு லீகல் இஷ்யூவும் இல்லாத ப்ராப்பர்ட்டி, கிளியர் டைட்டிலோடு இருக்குங்க. நீங்கள் லேண்டு பார்த்துட்டு ஓகேன்னு சொன்னீங்கன்னா நம்ம டைரெக்ட் ஓனர்கிட்டே சிட்டியும் உட்காந்து பேசிக்கலாம். எந்த ஒரு மீடியேட்டரோ இல்லை அக்ரிமெண்ட் பார்ட்டியோ யாருமே இல்லைங்க. இந்த லேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்ட் ஓனர்கிட்ட தான் சேல்ஸில் இருக்குது. சிங்கிள் ஓனருங்க. சைன் போடக்கூடிய லீகலார் பார்த்தீங்கன்னா ஒரே ஒருத்தர் தான் உங்களுக்கு. சிங்கிள் சிக்னேச்சரு, சிங்கிள் ஓனருங்க. எந்த லீகல் இஷ்யூவும் இல்லாத ப்ராப்பர்ட்டி, கிளியர் டைட்டிலோடு இருக்குது. ஸோ லேண்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே பவுண்ட்ரி தாங்க, எந்த ஒரு ஜம்பிங்கும் இல்லை. லேண்டு உங்களுக்கு ஒரே பவுண்ட்ரியாக தான் இருக்குது. இப்போ நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில், பின்னாடி, சைடில், ஃப்ரண்ட்லலாம் பார்த்தீங்கன்னா சென்னை பார்ட்டி, சென்னை பீப்புள் எல்லாருமே வாங்கி ஃபென்சிங் போட்டு ஃபுல்லாக ஒரு நல்ல பெரிய ஃபார்ம் லேண்டாக டெவலப் பண்ணியிருக்காங்க. நம்ம லேண்டுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டில், சைடில், பின்னாடிலாம் உங்களுக்கு காமிச்சிருந்தேன் பாருங்கள், நல்ல பெரிய பெரிய வீடாக கட்டியிருக்காங்க. அதெல்லாம் ஃபார்ம் ஹவுஸ் வீடுனே சொல்ல முடியாது உங்களுக்கு. சென்னை பார்ட்டி, சென்னை பீப்புள் வந்து இங்கேயே செட்டில் ஆகிட்டாங்க. அவங்க பர்மனெண்ட்டாக இங்கேயே வந்து தங்கி ஃபார்மிங் பண்ணிவிட்டு, அக்ரிகல்ச்சர் பண்ணிவிட்டு நல்ல பெரிய வீடாக கட்டி செட்டில் ஆகிட்டாங்க. நல்ல ஒரு சூப்பரான லொக்கேஷனுங்க உங்களுக்கு. ஏன்னா சென்னை பீப்புள் எல்லாருமே வந்து இங்கேயே வந்து தங்கிட்டாங்கன்னா அப்போ நீங்களே பார்த்துக்கோங்க. லேண்டு, மண்ணாகட்டும், தண்ணி வளமாகட்டும், வாட்டர் ஃபெசிலிட்டி ஆகட்டும், எல்லாமே உங்களுக்கு நல்லா சூப்பராக இருக்குங்க. அதுவும் செப்பரேட் ரோடு வசதியுடன் செப்பரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனி
பொதுப்பாதை வசதியுடன் லேண்ட் வந்து சேல்ஸுக்கு வந்திருக்கு. அதுவும் தார் ரோட் டச்சிலேயே உங்களுக்கு. ஸோ லேண்டோட ஏரியா வந்து எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து 25 சென்ட் இருக்குங்க உங்களுக்கு. நம்ம ஸ்டேட் பைபாஸ்க்கும் இந்த லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 1 கிலோமீட்டர் தாங்க வரும். 1 கிலோமீட்டர்லேயே ஸ்டேட் பைபாஸ் இருக்குது உங்களுக்கு. வில்லேஜுக்கும் இந்த லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா 400 மீட்டர் தாங்க வரும். ஜஸ்ட் 400 மீட்டர்லேயே வில்லேஜ் இருக்குது உங்களுக்கு. பஸ் போர் ரூட்டுக்கும் இந்த லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 1 கிலோமீட்டர் தாங்க வரும். ஒரு 20 நிமிஷத்துக்கு ஒரு ½ அன் ஹவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பஸ் போர் ரூட்டுங்க உங்களுக்கு. அதேபடியே NH GST 100 அடி பைபாஸ்க்கும் இந்த சைட்டுக்கும் பார்த்தீங்கன்னா 23 கிலோமீட்டர் தாங்க வரும். 23 கிலோமீட்டர்லேயே பார்த்தீங்கன்னா NH GST பைபாஸ் இருக்குங்க. நம்ம லேண்டுக்கு ஜஸ்ட்டு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 6-7 வீடுக்கு மேலே இருக்குங்க. நம்ம லேண்டுக்கு ஜஸ்ட்டு பக்கத்துலேயே 7 பேர் வந்து வீடு கட்டியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா 4-5 ஃபேமிலி வந்து இங்கேயே பர்மனெண்ட்டாக வந்து செட்டில் ஆகிட்டாங்க. இங்கேயே வீடு கட்டி சென்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா இங்கேயே வந்து பர்மனெண்ட்டாக செட்டில் ஆகிட்டாங்க. ஸோ அதனால் நீங்கள் எந்த ஒரு பயமும் இல்லாமல் நீங்களும் இந்த லேண்டில் வீடு கட்டிட்டு ஒரு ஃபார்மிங் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் பண்ணிக்கலாம், இல்லை அக்ரிகல்ச்சரும் பண்ணிக்கலாங்க. தார் ரோடு ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 80 அடி வருங்க. 18 ஃபீட் வரும். 80 அடி ஃப்ரண்டேஜோடு இருக்குது உங்களுக்கு. ஃபைனல் ரேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா 10 லட்ச ரூபா சொல்கிறாங்க. இந்த 25 சென்ட்டோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக 10 லேக்ஸ் சொல்கிறாங்க. 10 லட்ச ரூபா. கண்டிப்பாக என்னோட நம்பர் கான்டாக்ட் பண்ணிவிட்டு வாங்க. சைட் விசிட் கூட்டிகிட்டு போயிட்டு காமிக்கிறாங்க. லேண்ட் எந்த லொக்கேஷனில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட் வந்தவாசி தாலுக்காவில் தாங்க இருக்குது. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி தாலுக்காவில் தாங்க இருக்குது. நீங்கள் திருவண்ணாமலைன்னு சொன்னோன்னே சென்னையிலேருந்து ரொம்ப லாங்காக இருக்கும் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. டிஸ்ட்ரிக் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக் வரும். பட் ஆனால் இந்த லேண்டு வந்து நியர்பை மேல்மருவத்தூர்லேயே வந்துடுவாங்க. ஜஸ்ட்டு நீங்கள் வந்தவாசியிலேருந்து ஒரு 10 நிமிஷத்தில் இந்த லேண்டுக்கு வந்து ரீச் ஆகிடலாம். ஸோ திருவண்ணாமலையோட ஸ்டார்டிங் தாலுக்கா தான் பார்த்தீங்கன்னா வந்தவாசி உங்களுக்கு. இந்த லேண்டுக்கு ஜஸ்ட்டு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா செங்கல்பேட் டிஸ்ட்ரிக் வந்துடுங்க உங்களுக்கு. ஸோ அதனால் நீங்கள் நேரடியாக சைட் விசிட் வந்து பாருங்கள். டோக்கன் அட்வான்ஸோட வாங்க. நீங்கள் அப்பயே பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்கன்னா டைரக்ட் ஓனர்கிட்டயே நீங்கள் டோக்கன் அட்வான்ஸ் கட்டி டாக்குமெண்ட் வந்து வாங்கிக்கலாங்க. ஸோ டைரக்ட் ஓனர் தான் நம்ம பண்ணுற டீலிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா டைரக்ட் ஓனர் தாங்க. நீங்கள் பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்கன்னா நான் அப்பயே கூட ஓனர் கால் பண்ணி தரேன். நீங்களே கூட டைரெக்டாக ஓனர்கிட்ட பேசி நீங்களே கூட அவர்கிட்ட வந்து டாக்குமெண்ட் வாங்கிக்கலாங்க. கண்டிப்பாக யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. சூப்பரான லேண்டு. நீங்கள் ஒரு பண்ணை நிலமாக வைக்கணும், ஒரு ஆட்டு பண்ணை, மாட்டு பண்ணை, கோழி பண்ணை அது மாதிரி வைக்கணும்னு நினச்சிங்கனாலும் சூப்பரான லேண்டு. இல்லை வந்து மாந்தோப்பு, தென்னந்தோப்பு, கொய்யாத்தோப்பு அது மாதிரியும் வச்சுக்கலாம். இல்லை நீங்கள் கரும்பு, உளுந்து, எள்ளு, சவுக்கு, நெல், வேர்க்கடலை நீங்கள் எது போடணும்னு நினச்சிங்கனாலும் எல்லாம் பயிரும் இந்த லேண்டில் போட்டுக்கலாங்க. நல்ல சூப்பரான தண்ணி வளத்துடன் மண் வளமும் நல்லாயிருக்கும். தண்ணி வளமும் நல்ல நீர் வளமான லேண்டு உங்களுக்கு. தண்ணி பார்த்தீங்கன்னா காமன் கிணறு இருக்குது. அதுலேருந்து வேணால் நீங்கள் தண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை வேணாம்னு நினச்சிங்கன்னா தனியாக நீங்கள் போரும் செப்பரேட்டாக வேணால் நீங்கள் செப்பரேட்டாக போரும் போட்டுக்கலாங்க. இல்லை அதுலேருந்து வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆப்ஷன் தான், கன்ஃபார்ம் இல்லை, ஆப்ஷன் தான். வேணால் தனியாக கூட போட்டுக்கலாம். ஃபைனலாக 10 லேக்ஸ் சொல்கிறாங்க. கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணிவிட்டு வாங்க. என்னால்